என் அனுபவத்தில் இந்த விஷயத்த சொல்கிறேங்க. ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏமாற்றத்திலேயோ அல்லது ஒரு இழப்புலேயோ ஒரு சோகத்தில் அல்லது துவண்டு போன மனசில் இருக்காருன்னா அந்த நேரத்தில் அவருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறேன்னு புத்திமதி சொல்லாதீங்க. எப்படி செஞ்சுருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிலாம் புத்திமதி சொல்லாதீங்க. ரொம்ப ஆழமான வலி வேதனையில் இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரே வாக்கியம், உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், உன் உணர்வு எனக்கு புரியுது, யாருமே உன் இடத்துல இப்படி தான் உணருவாங்க, அதனால் ஐ எம் வெரி சாரி, சீக்கிரம் சரியாகட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அது அவங்கள மெல்ல மெல்ல மனசை தேர்த்தும். நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி இலவசமாக கிடைக்கிற ஒரு விஷயம் புத்திமதி தான். என்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது, முதலே சொல்லி நான் செஞ்சுருக்க மாட்டேன், இப்படியே அவசரப்பட்ட என்று மக்கள் அந்த நேரத்தில் புத்திமதி சொல்கிறாங்க. அது இன்னும் அவங்கள காயப்படுத்தும். அதனால் ஆழமான வலி வேதனையில் இருந்தாக்க அந்த நேரத்தில் புத்திமதி சொல்லாமல், உங்களை நான் புரிஞ்சுக்கிறேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, புரியுது, உங்கள் வேதனை எனக்கு புரியுது, ஐ எம் சாரி, சீக்கிரம் சரியாயிடும், நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துருங்க. காலம் அவரை மெல்ல சரி செய்யும்.